ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா vlog. எப்போவும் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு குருமா அந்த மாதிரி செய்யாமல் நான் செய்கிற செய்முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோட்டல் குருமாவிடையே இந்த குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பல்லாரி நல்லா முருகலாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போனதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்குறதுக்காக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். அதுக்கு இடையில தேங்காய் கொஞ்சம், பச்சை மிளகாய் 3, பெருஞ்சீரகம் கொஞ்சம் நல்லா சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு இடையில தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. கரம் மசாலா தூள், மல்லித்தூள், வத்தத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அவிச்சு வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டாணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அருமையான சப்பாத்திக்கும் பூரிக்கும் சுட சுட இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இந்த குருமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.